ஹாய் எவ்ரி ஒன் 90 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 4. ஸோ அந்த டே 4ல் என்ன பண்ணேன், இன்னைக்கு தன்னை டே எப்படி போச்சு என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்குங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 4ல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் பற்றி பார்த்தேன். எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவலு பேசிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். இப்போ இன்டர்மீடியட் லெவல் இருக்கும். இனி போக போக தான் டாபிக் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ எஸ்கியூஎல் ஜாயின்ஸுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. இதில் என்னென்னு நேற்று என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஜாயின்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதுக்கு எப்படி கொரியதுன்னு சொல்லி பார்த்தேன். அநேகமாக இன்றைக்கி ஒரு நாளில் கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ இன்டர்மீடியட் இந்த அளவுக்கு இருந்தால் அட்வான்ஸ்லாம் இதை விட ரொம்ப இதாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்னென்னு. ஸோ ஒன்றிலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். நான் என்னமோ லெசனு எஸ்கியூஎல் லேர்ன் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்தேன்னா 1.5 ஒரு ரெஸ்ட்டுக்காக ஒரு 5 மினிட்ஸ் இன்ஸ்டாகிராம் பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா அதுலேயே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் போயிடுது. ஸோ இனிமேல் இன்ஸ்டாகிராமை அளவாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரில. ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதையும் அப்டேட் பண்ணுறேன். அது டைமிங்கை குறைச்சிருக்குறேன்னா இல்லை எப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நீங்கள் யாரும் அந்த மாதிரி அடிக்டடாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.